நான் எந்த மெத்தட்ல செல்ஃப் ஹேர் கட் பண்றேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து காது வரைக்கும் இருக்க ஹேரை மட்டும் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து ஒரு பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இங்க நோட் பண்ண வேண்டியது, நம்ம ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம லென்த்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ரண்ட்ல இருக்க ஹேர் மட்டும் நம்ம எடுத்துடணும் இல்லையா? இப்ப வந்து ஃபுல் ஹேருமே வந்து ஃபோர்ஹெட்க்கு வந்து சென்டர்ல இருக்க மாதிரி செக்யூர் பண்ணிட்டு, இப்போ நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்மளால சாஃப்டான ஒரு லேயர் கட் வந்து பார்க்க முடியும். எனக்கு இன்னும் 2 லேயர்ஸ் வேணுங்கிறதுக்காக ஐப்ரோ எண்ட் வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஹேர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 4th ஸ்டெப்க்கு வந்து என்னுடைய ஐப்ரோ மிட் வரைக்கும் இருக்க ஹேரை ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்து ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு சின்க்கும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி லென்த் வச்சுட்டு ஹேர் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் கட்ல நமக்கு பெனிஃபிட் என்னன்னா, ஹேர் லென்த் கம்மியானது விசிபிளா தெரியாது. ஃபைனல் நம்ம ஹேர் கட் பார்க்க இப்படிதான் இருக்கு.